Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது Zom 100 Bucket List of the Death Season 1 Episode 3 Part 1. ஓபன் பண்ணா ஒரு பெரிய ஹோட்டல்ல ஒரு குரூப்போட போட்டோஸை ஆர்டர் வைஸ் அடுக்கி வச்சிருக்கானுங்க. அதுல நம்பர் 1 ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா இவன் தான். அந்த ஹோட்டலோட பேரு கிளப் டைம். அந்த ஹோட்டல்ல ஒரு குட்டி பொண்ணு பாத்தீங்கன்னா பயங்கரமா அழுதுகிட்டு இருப்பான். ஏன்னா அவங்க அம்மா அப்பா ஜோம்பியா மாறிட்டாங்க. அந்த ஹோட்டலோட ஓனர் இருக்கானே அவன் அந்த குட்டி பொண்ணுக்கு சாக்லேட் கொடுப்பான், ஜூஸ் கொடுப்பான். ஆனாலுமே அந்த சின்ன பொண்ணு பயங்கரமா உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். ஒன்னும் கவலைப்படாதேன்னு தைரியம் சொல்லிட்டு இருக்கும் போது அவனோட பிஏ வந்துட்டாங்கன்னு சொல்லுவானா. உடனே அந்த குட்டி பொண்ணுகிட்ட நீ சாப்பிட்டுட்டு நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்பா. தனியா இருக்கணும்னு உடனே கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. நீ ஒன்னும் கவலைப்படாத, கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் அப்படின்னு தைரியம் சொன்ன உடனே அழுதுட்டு இருந்த பொண்ணு நார்மல் ஆயிருவான். அதுக்கப்புறம் ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டு கிளம்புவான். போக போக ஆளுக்கு கட்டை, பேட்டு, பாட்டில் எல்லாம் தூக்கிட்டு போவானுங்க. அப்பதான் அந்த ஹோட்டலுக்குள்ள காட்டுறாங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவும் கவலையில இருப்பாங்க. எல்லாம் அந்த ஜோம்பி அட்டாக்கால தான். வெளியில ஜோம்பிஸுங்க மாத்தி மாத்தி அங்க இருக்க எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க. பத்திக்கிட்டு எரியுது. கடி வாங்கினவெல்லாம் மாறிட்டு இருக்க டைம்ல ஃபீல் பண்ணுவானுங்க. நம்பர் 1 ஆள் ஆகணும்னு நினைச்சேன், ஆனா என்னால முடியலன்னு. அதுவும் அந்த ஹோட்டலோட பாஸை பார்த்து தான் சொல்லுவான். ஏன்னா இவன் அந்த லிஸ்ட்ல இருக்கான். அப்புறம் என்ன, அந்த இடத்துக்குள்ள ஜோம்பிஸ் வரக்கூடாதுன்னு சொல்லி கட்டை, பேட்டு அது இதுன்னு எடுத்துட்டு போனானுங்கல்ல, அதை வச்சு கண்ணா பின்னாடி சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. இப்படி ஊருக்குள்ள பயங்கர கலவரம் நடந்துகிட்டு இருக்குது. இங்க நம்ம பையன் பைக் எடுத்துட்டு சும்மா மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பான். எந்த ஜோம்பி கேலியும் சிக்க மாட்டானே. அப்படி வேகமா போனவன் ஒரு பில்டிங் முன்னாடி நிப்பாட்டிட்டு, எப்பவும் இந்த ஏரியால மனுஷ கூட்டமா இருக்கும், இந்த டைம் ஜோம்பி கூட்டமா இருக்குது, பரவாயில்ல ஏதாச்சும் பண்ணி அவனை எப்படியாச்சும் காப்பாத்திடலாம், கொஞ்சம் பொறுமையாடுறா கெஞ்சோ, நான் வந்துகிட்டே இருக்கேன்பா. கெஞ்சோ யாருன்னா அவனோட ஃப்ரெண்டு. அப்படியே கட் பண்ணி சில மணி நேரத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்ணி முடிச்சுட்டு கண்ணாடியை பார்த்தா லைட்டா தாடி வளர்ந்துருக்குது. இனி ஆபீஸ் போகணுங்கிற அவசியம் இல்ல, தாடியை வேணா கேடி மாதிரி வளர்த்திடலாமான்னு யோசிப்பான். ஆனா கன்றாவி கொஞ்சத்துக்கு மேல வளர்ந்து தொலைக்க மாட்டேங்குதே. பரவாயில்ல, அது வளராட்டி என்ன, நம்ம வளர்த்திடுவோம் அப்படின்ட்டு மார்க்கரை வச்சு மூஞ்சல வரைஞ்சு பார்ப்பான். இதே நிலைமையில இவன் ரோட்டுக்கு போனான்னா ஜோம்பி கூட பிச்சை போடுன்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதனால அந்த கன்றாவியே வேண்டான்னு ஷேவ் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டான். இதுவுமே அவன் லிஸ்ட்ல ஒண்ணுதான். சரி இனி என்ன பண்ணலான்ட்டு பயங்கரமா யோசிச்சு பார்ப்பான். ஒன்னும் இல்ல, போர் அடிக்குமே, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவன் போன்ல டிங்கு டிங்கு டிங்குன்னு மெசேஜ் வந்துகிட்டு இருக்கும். என்னது மெசேஜ் வருதான்னு ஓபன் பண்ணி பார்த்தா நெட்வொர்க் ஒர்க் ஆகுது, டவர் சிக்னல் வந்துருச்சு. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் என்ன, பயலுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. 3 வருஷமா ஆபீஸ்ல நாயை விட கேவலமா வேலையை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கூப்பிடும் போது எங்கேயுமே போக முடியல. சோ அதனால என்ன முடிவு பண்ணிட்டான், அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்தையுமே மீட் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டான். ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. அப்புறம் மொபைல ஒரு ஓரமா போட்டுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம கிறுக்க மாதிரி அங்க அங்கன்னு கொஞ்ச நேரம் அலைஞ்சிட்டு இருப்பான். ஆக்சுவலா அவனால இன்டர்நெட்டை இவ்வளோ ஈஸியாலாம் யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப ஸ்லோவா இருக்கும் இந்த ஏரியால கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால. ஏன்னா எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்களே, இப்பதான் அத்தனை பேரும் ஜோம்பி ஆயிட்டாங்களே, அதனால பயலுக்கு இன்டர்நெட் ஸ்மூத்தா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியா சுத்தி இருக்கலாம். அந்த டைம் எல்லாம் மிஸ் பண்ணதுனால பையன் ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவான். வேலைன்னு வேலையை பார்த்து இன்னும் கொஞ்ச நாள் போயிருந்தா வியாதி தான் வந்திருக்குமே தவிர வேற ஒன்னும் கிடைச்சிருக்காது. என்ன பண்ணலான்ட்டு அப்படியே போனை நோட்டும் போதுதான் கெஞ்சோங்கிற அவன் ஃப்ரெண்டோட கான்டாக்ட பார்ப்பான். அவனை நம்மளுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். இந்த பையெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல சாக மாட்டானே அப்படின்ட்டு அவனுக்கு போன் பண்ணுவான். அப்ப அப்படியே கட் பண்ணி அந்த கென்சோ இருக்கிற பில்டிங்கை காட்டுறாங்க. அந்த இடத்தை சுத்தி ஏகப்பட்ட ஜோம்பிஸ். அட வெளியில இருந்தா பரவாயில்ல, பில்டிங்குள்ளேயுமே நிரம்பி வலிறாங்க. ஹோட்டலை விட்டு அவனால வெளியவும் போக முடியாது. அதனாலேயே என்ன பண்றதுன்னு தெரியாம பைத்தியம் முடிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு நாள்னா பரவாயில்ல, 3 நாள் ஆயிருச்சு. சோறு சாப்பிடாம தண்ணியை மட்டும் தான் குடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் ரூம்லயே ஒரு ஜோம்பி ஒண்ணு இருக்குது, அதை கட்டி போட்டிருக்கிறதுனால பைய பீதி இல்லாம கேஷுவலா இருக்கான். இப்ப பிரச்சனை என்னன்னா அவனால பசி தாங்க முடியல. இன்னும் ஒரு நாள் இப்படி இருந்தா நான் போதும் கன்ஃபார்மா செத்துருவான். என் வாழ்க்கை இப்படியா முடியணும் அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணி அப்படியே கண்ணை மூடும் போது அவனுக்கு நம்ம அக்கிராவோட ஞாபகம் வரும். அவன் பாத்தீங்கன்னா இவன் என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பான். இவன் எவ்வளவு மொக்கையான ஜோக்க சொன்னாலும் சரி அப்போ அதை கேட்டுட்டு சிரிப்பான். காலேஜ் டேஸ் எல்லாம் செம ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. அப்படி அவன் மைண்டுக்குள்ள இதெல்லாம் ஓடிட்டு இருக்கும் போது சட்டன் அவன் போன் ரிங் ஆகுமா, எடுத்து பார்த்தா நம்ம பையன் தான். இவன் போன் எடுத்துட்டான உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பரவாயில்ல, உயிரோட இருக்கியா, நீ எங்க இருக்க என்னெல்லாம் கேட்க மாட்டான். நம்ம 2 பேரும் கடைசியா வெளியில போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படி இப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியா பேசிட்டு இருப்பான். அவன் தான் 3 நாளா சாப்பிடலையே. ஆமாண்டா அப்படிம்பா. ஏன்டா உன் வாய்ஸ் வண்டி எத்தனை ஆடு மாதிரி இருக்குதுன்னு கேட்பானா. நீ என்னமோ ஆஸ்கர் அவார்டு வாங்கின மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு ஒண்ணு. அதெல்லாம் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டி இருக்குது, எங்க இருக்கேன்னு சொல்லுன உடனே அவன் இடத்த சொல்லுவான். உடனே நம்ம அக்கிராங்க வரான்பானா, தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடாத, வந்தினா உன்னை படுக போட்டு எலும்ப டேஸ்ட் பாக்குறதுக்கு இங்க ஏகப்பட்ட ஜோம்பிஸுங்க சுத்திட்டு இருக்குதுங்க. அப்படிங்கும் போது எல்லா இடத்தையும் காட்டுவாங்க. சான்ஸே இல்ல, அவ்வளவு ஜோம்பிஸ். அதுலயும் ஒருத்தன் தப்பிச்சோட ட்ரை பண்ணுவான், அவனையும் பிடிச்சி அமைக்கி சாப்பிட்டுருங்க. பட் நம்ம பையன் தான் எல்லாத்தையும் பார்த்தவனாச்சே, உன் அட்ரஸ்
அட்ரஸை மட்டும் அனுப்பி விடு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவான். இப்போதைக்கு கென்சோவை காப்பாத்துறதுக்கான ஒரே ஆள் யாருன்னா அக்கிரா மட்டும்தான். அதனால அட்ரஸ் அனுப்பி விட்டுருவான். உடனே நம்மளால ஹார்லி டேவிட்சன் பைக் எடுத்துக்கிட்டு பிச்சுக்கிட்டு போவான். ஆக்சுவலா பைக் நேம வேற மாத்தி வச்சிருப்பானுங்க, ஆனா அது அந்த பைக் தான். போகும்போது அவனை பத்தி யோசிச்சுக்கிட்டே போவான். எப்பவுமே இவனுக்கு ரெண்டு பேரும் ஒன்னா தான் சுத்திட்டு இருப்பானுங்க. கென்சோ பாத்தீங்கன்னா அக்கிரா மாதிரி இல்ல, பைய பார்க்க கொஞ்சம் ஹேண்ட்ஸமா நல்லா சூப்பராவே பேசுவான். பார்ட்டின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டா போதும் பட்டைய கிளப்புவான். அக்கிராவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. காலேஜ் முடிச்சவனே ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ஆயிட்டான். அவன் தான் நல்லா பேசுவானே. கிளைண்ட் எப்படி இருந்தாலும் சரி அழகா பேசி அவனோட வேலையை ஸ்மூத்தா முடிச்சிருவான். நம்ம பையலும் அவனும் மீட் பண்ண வரும்போது நம்ம பைய வேலையில காஞ்சு போய் தீஞ்சு போய் மேஞ்சு போய் வந்திருப்பான். அவங்கிட்ட நான் போன வாரம் அங்க போனேன், இதுதான் என் கேர்ள் ஃப்ரெண்டு, எப்படி இருக்கா பாத்தியா, பெரிய மாடலு, அதுக்கப்புறம் நான் வந்து எப்பவுமே பிஷி அப்படின்ட்டு இவன் முன்னாடி அவன் பில்டப் பண்ணிட்டு இருந்தா அவனுக்கு எப்படி இருக்கும். அதுக்குன்னு அக்கிராவுக்கு பொறாமலாம் இல்ல. அவன் என்ஜாய் பண்றதை இவனால கூட சேர்ந்து என்ஜாய் பண்ண முடியல. ஏன்டா அந்த வாழ்க்கைங்கிற மாதிரி அக்கிராக்கு இருக்கும். அவன் அதுக்கப்புறம் அவன் கம்பெனியை பத்தி எல்லாம் சொல்லுவான். வழக்கம் போலதான் கென்சோ இருந்துட்டு எதுக்குடா இப்படி ஒரு கம்பெனியில போய் வேலை பார்க்கணும், நான்லாம் உன் இடத்துல இருந்தேன்னா போங்கடா விளக்கண்ணைகளான்னு வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிருவேன், நம்ம வாழ்க்கையை நம்ம தான்டா வாழணும் அப்படி இப்படிம்பா. ஆல்ரெடி நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், இதுல இவன் வேற அப்படின்ட்டு ஜூஸை குடிக்க போனா நம்ம வாழ்க்கையை நம்ம தான்டா வாழணும், அடுத்தவன் வந்து வாழ்ந்துடக்கூடாது, முட்டா பையன் மாதிரி அங்கேயே ஏன் இருக்க, வெளியே வா அப்படி இப்படின்னு அவனை என்கரேஜ் பண்றாராமா. கடுப்பானவன் பச்சையா திட்டுவான். ஏன்டா அது என்ன கரியல்லி போற வேலையாடா, வேண்டானா விட்டுட்டு அப்படியே வர்றதுக்கு, விட்டுட்டு வந்தானா என் பர்சனல் லைஃப் என்னைய செருப்பாலே அடிக்கும், நீ இப்படி சும்மா பில்டப் பண்ணி கடுப்பேத்திக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி மாத்தி சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கென்சோ கொஞ்சம் வெயிட் பண்ணு, அக்கிரா வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லி சும்மா பிச்சுக்கிட்டு போவான். சரி இனி இதுக்கப்புறம் நம்மளு கென்சோவை போய் காப்பாத்துறானா இல்ல ஜோம்பி கிட்ட அவனை ஸ்நாக்ஸா கொடுத்துட்டு வரானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.